அதிமுக ஆட்சிக்கு வரை ஏழைகளுக்காக திட்டங்களை போட்டோம். திமுக ஆட்சி குடும்பத்திற்காக திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் சொத்து வரி உயர்த்த மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு சொத்து வரி உயர்த்திய ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்வு. இங்க இருக்கிற வீடு என்றால் 1000 ரூபாய்க்கு வரி செலுத்திக் கொண்டிருந்தால் இப்பொழுது 2000 ரூபாய் திமுக ஆட்சியிலே வரி செலுத்த வேண்டும். அதே போல இங்க இருக்கின்ற கடை அதிமுக ஆட்சியிலே இன்றைக்கு குறைந்த வரி செலுத்தப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 180% வரியை உயர்த்திருக்கின்றார்கள். ஆண்டுக்கு 6% வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு. இப்படிப்பட்ட கொடுங்கோல ஆட்சி தேவையா? 100%, 150%, ஆண்டுக்கு 6% உயர்த்தப்பட்டு சொன்னால் அந்த மக்கள் எப்படி பிழைப்பார்கள்? அவர்கள் மீது, அவர்களுடைய தலை மீது இவ்வளவு பெரிய வரி சுமை சுமத்திய அரசாங்கம் அதிமுக அரசு. பிறகு மின்கட்டணம்